பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் இங்கே நீர்பழனி வந்திருக்காரு. கடைசி ஓவர் போட 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். 6க்கு 15. ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடித்தார். அங்கே ஃபீல்டர் வெங்கட் ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். ஒரு சிங்கிள். ரிமினி இருக்க 5 பாலுக்கு 14 அடிக்கணும். இதுக்கு 14. ஒரு 6 அடித்தா தினேஷ் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. செகண்ட் ஒன் அப் டு ஆக்கிங் லென்த். கால் குத்து தெளிவாக போட்டிருக்காரு. இங்கே நீர்பழனி முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ 4க்கு 14 மேட்ச் மாறுது. பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அம்பே டீசன். ஒய்டு கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அங்கே செக் பண்ணிட்டு இதை ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஒய்டு ப்ளஸ் ஒரு சிங்கிள். ரிமைன் இருக்க 4 பாலுக்கு 12. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் கொடுப்பாங்க. நிற்க வச்சு மாறாரா? மாறலங்க. முக்கியமான இடத்துல கம்பேக்கிங்கான பாலாக போட்டிருக்காரு இங்கே கார்த்தி. ஒரு டாட் பால். ரிமைன் இருக்க 3க்கு 12. பாலோட ஃபோர்த் ஒன் காலில் பட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெம்பில் பட்டிருக்கா? அம்பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ரிமைன் இருக்க 2 பாலுக்கு 11. பாலோட ஃபிஃப்த் ஒன் முக்கியமான பால். மேட்ச் பால். ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் பார். செம்ம ஹைட்டு போயிருக்கு. கிளியர் த ரோப்பா மாறி இருக்கு. இங்கே 6 போயிடுச்சு. கடைசி 1 பாலுக்கு 5 ரன் மேட்ச் மாறிடுச்சு இங்கே. ஸோ இந்த பேட்ஸ்மேன் பதிவு பண்ணுற 2வது 6. கடைசி 1 பாலுக்கு 5. சப்போர்ட் பண்ணி போனார். ஆனால் பேட்டில் பண்ணலங்க. ஸோ 2 6 அடித்த பேட்ஸ்மேன் ஹலக்.